ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தணன் சார் இருக்காங்க. இவர்கிட்ட சினிமா சம்பந்தமான பல கேள்விகளை கேட்க போறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். இப்போ நம்ம எப்போவுமே இப்போ இருக்க டைம்லலாம் டெய்லி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. வாரத்துக்கு ஒரு 5 படமாவது மினிமம் ரிலீஸ் ஆகிடுது. ஆனால் நம்மளோட மைண்ட் செட்டில் ஒரு பெரிய படம் வருதா, அடுத்து எப்போ பெரிய படம் வரும் அப்படின்ற இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ அடுத்து வர பெரிய படம் கங்குவாவா இருக்கு. இந்த படத்தோட ப்ரொமோஷன் எப்படி போயிட்டு இருக்கு சார்? அது ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்ன ஒரு துரதிருஷ்டம்னா, தமிழ்நாட்டில் அவங்க ஒவ்வொரு முறையும் ப்ரொமோஷன் பண்ணும்போது ஏதாவது ஒன்று இடையூறாக நின்றுடுது. இப்போ பாருங்கள், பிரமாதமான ஒரு ஆடியோ லான்ச் பண்ணாங்க. மொத்த கிட்டத்தட்ட ஒரு 7000 பேருக்கு மேலே அங்கே ஆடிட்டோரியத்தில் திரட்டி அவ்வளோ பேருக்கும் அந்த இது ஃபுட்டு பிரமாதமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவர் பேர் என்ன, அந்த இதில் வருவார் குக்கு வித் கோமாளியில், மாதம்பட்டி. அவருடைய சாப்பாடு வந்தவங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. மிகப்பெரிய செலவில் கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் 8000 பேர் அங்கே திரண்டிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்து விஜய் கட்சி ஆரம்பித்த செய்தி தான் பரபரப்பாக இருந்ததே தவிர இது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. எங்கேயுமே அது பெருசாக யாருமே பேசலை இந்த நிமிஷம் வரைக்கும். ஸோ அதனால் அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று இயற்கை தடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ரசிகர்கள்ட்ட இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையே அவர் பொய்யாக்கிடக்கூடாது. அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். இன்னொன்று இப்போ தயாரிப்பாளரும் சரி, இன்னும் அந்த படம் தொடர்பான இயக்குனர், ஹீரோ எல்லாருமே பேசும் பொழுது அந்த படத்தை ஓவர் ஹைப் பண்ணி பேசுகிறாங்க. ஹைப்புன்னா நான் சொல்கிறது படத்தில் அத்தனை ஃபைட் இருக்குது, பிரமிக்கக்கூடிய காட்சிகள் இருக்குது. நீங்கள் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்க்காத ஒரு ஹாலிவுட் தரத்தில் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்லாம் நிறைய சொல்ல ரசிகர்களுக்கு இந்த படம் அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு பயங்கர எதிர்பார்ப்பு. அந்த பாபா இதுக்கு நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கா, பாபா ப்ரமோஷன். ஸோ அவ்வளவு பண்ணிடுறாங்க. பட் அது மட்டும்தான் அவங்க பண்ண தவறாக நான் நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு படத்தை நீங்கள் பாருங்கங்க, பார்த்துட்டு கருத்து சொல்லுங்கள். நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம், இவ்வளோ செலவில் ஒரு படம் எடுத்திருக்கோம், நீங்கள் கருத்து சொல்லுங்கன்னா முடிஞ்சு போச்சு. அல்லது எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளோதான் சொல்லணும். அதை தாண்டி ரொம்ப சொல்கிறதா எனக்கு படுது. ஒருவேளை இருக்கலாம் படத்தில், நமக்கு தெரியாது. இல்லை, நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம், இதை விட அதிகமாக கூட படத்தில் இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ரசிகன் உள்ளே போவான். அவனை ஏமாற்றாமல் படம் இருக்கணும், அது ஒன்று. அப்புறம் ப்ரொமோஷன் எப்படி போகுதுன்னு நீங்கள் கேட்டீங்க. தமிழ் சினிமாவிலே ஃபஸ்ட் டைம் அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக என்னென்னா, 7th சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது அது என்னென்னா, பாடல் அண்டு ட்ரைலர் இது ரெண்டையுமே 3Dயில் போட்டு காமிக்கிறாங்க. ஆமாம், பத்திரிகையாளர்களை வர வச்சு அதை 3Dயில் ஃபஸ்ட் டைம் இதுதான். இதுக்கு முன்னாடி 3D படங்கள் வந்திருக்கு. ஆனால் அந்த படத்தை தான் நம்ம 3Dயில் பார்க்க முடியுமே தவிர, ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வர வச்சு அங்கே கண்ணாடியை கொடுத்து நீங்கள் 3Dயில் பாருங்கன்னு சொல்கிறது இதான் ஃபஸ்ட் டைம். ஓகே சார். அதே மாதிரி இதுதான் தமிழ் சினிமாவில் ஒரு முதல் முறையாக ஒரு தமிழ் படம் நிறைய லாங்குவேஜில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கங்குவா படத்தை. அந்த எத்தனை மொழிகளில் வருது, இதை பற்றி ஏதாவது செய்திகள் இருந்தால்? ஆக்சுவலாக ஆரம்பத்தில் அவங்க சொன்னது 30 மொழின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 30 மொழி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது நார்த் இந்தியாவில் ஆக்சுவலாக நம்ம சவுத் இந்தியாவுக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லேயும் சேர்த்து கிட்டத்தட்ட 3000 ஸ்க்ரீன்ஸ் அவங்க பண்ண போகிறாங்க. அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து தான். 3000ங்கிறது பெரிய ஸ்ட்ரென்த்து. மேக்ஸிமம் ஹிந்தி, அதில் ஹிந்தி வெர்ஷனுங்கிறது மேக்ஸிமம். அப்புறம் இந்த போஜ்பூரி அது இதுன்னு கொஞ்சம் ஏதாவது பண்ணுவாங்க போல இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து ஒரு 6 லாங்குவேஜில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிடிக்கு வரும்பொழுது ஓடிடி நிறுவனமே அவங்க எங்கெல்லாம் அந்த நிறுவனங்கள் போகுது எல்லா இடத்துக்கும் அவங்க லாங்குவேஜில் பண்ணிடுவாங்க. லோக்கல் லாங்குவேஜ்லாம் இது பண்ணிடுவாங்க. அடுத்து வணங்கான் படம் எப்போ சார் வருது? வணங்கான் ஒரு நல்ல டேட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக படத்தை முடிச்சிட்டாங்க, கம்ப்ளீட்டாக படத்தை முடிச்சிட்டாங்க. ஒரு நல்ல டேட்டுக்காக வெயிட் பண்ணாங்க. அடுத்ததாக சூர்யா சார் நடிக்கிற புறநானூறு படம் சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதை பற்றி? ஆமாம், ஆக்சுவலாக புறநானூறுன்னு தலைப்பு வைக்க போகிறதில்ல, வேறு தலைப்பு தான் வைக்கிறாங்க. அவங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ படக்குழு மொத்தமும் ரெடியாக இருக்குது. ஆனால் 2D நிறுவனம் சுதா கோங்கராக்கு NOC கொடுக்கணும். அவங்க இந்த கதையை 2D நிறுவனத்துக்காக தான் தயாரித்தாங்க. இப்போ அங்கேருந்து அவங்க இன்னொரு நடிகருக்கு பண்ணும் பொழுது 2D நிறுவனம் எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு அவங்க சொல்லணும். ஆனால் சூர்யா பெருந்தன்மையாக அவங்க கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. பட்டு இன்னொரு தயாரிப்பாளரான ராஜசேகர் அவர் இல்லைங்க, அது எப்படி கொடுக்க முடியும், நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்,
ஒரு கதையை உருவாக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும். அப்போ அவங்க வந்து அந்த தொகையை நாங்கள் ஏன் சும்மா கொடுக்கணும்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் அதை தாண்டி எங்களுக்கு காம்பன்சேஷனாக கொடுங்க, ஏன்னா நீங்கள் தானே எங்கள்கிட்டருந்து பிச்சுட்டு போகிறீங்க, நாங்கள் உங்கள்கிட்டருந்து வெளியில் வரல. இந்த மாதிரி பல, அதாவது ஈகோவில் ஒரு சண்டை போயிட்டுருக்கு. அது எப்போ சால்வ் ஆகுதோ அப்போ தான் அவங்க ஷூட்டிங்கே போக முடியும். ஓகே சார், இப்போ அடுத்ததான் வந்துட்டு பொங்கலும் வடகரி, சக்கரை பொங்கலும் வடகரியும் அப்படின்ற மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்துட்டு வந்திருக்கு. சூர்யா சாரோட படத்தை வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காம்போ வந்துட்டு என்னடா இது புதுசாக இருக்குது, இந்த காம்போ எப்படி இருக்க போதே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி சார் ஃபேன்ஸும் சரி, சூர்யா சார் ஃபேன்ஸும் சரி, எப்படி இருக்க போகுது இது அப்படின்ட்டு ஒரு டவுட்டில் இருக்காங்க. இது எந்த மாதிரி படமாக இருக்கும் சார்? அதான் நீங்கள் பொங்கலுக்கு வடகை தொட்டு சாப்பிட்டா தானே தெரியும், அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக ஆர்ஜே பாலாஜி ஃபுல்லாக காமெடி ஃப்ளேவர். அவர் சூர்யா வந்து காமெடி படமெல்லாம் நடித்து பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டார். அவர் எப்போவுமே பார்க்குறதே ஒரு முரட்டுத்தனமாக பார்க்கணுங்கிற அளவுக்கு அவருடைய பாடி லாங்குவேஜ் மாறிப்போச்சு. இனிமேல் அவர் வந்து ஒரு சாஃப்டாக இலகுவாக ஒரு காமெடி படம் அல்லது ஒரு லவ் படம்லாம் பண்ணவே முடியாது. அப்படி டோட்டலாக இயந்திர மனிதன் மாதிரி அவர் மாறிட்டார். இப்போ அவரை வச்சு எப்படி ஆர்ஜே பாலாஜி ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஆனால் ஆர்ஜே பாலாஜி ஒரு கதையை சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணுறாருன்னா அப்போ அந்த கதைக்குள்ளே ஏதோ சரக்கு இருக்குன்னு தானே. அப்போ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம்.